எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு குறும்படம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போடப்படுமா அப்படின்ற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் வேறு லெவலில் ஒரு திருட்டு பிரியாணியும் ஒரு திருட்டு ஃப்ரைட் ரைஸும் வந்து சமைச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அதற்கான ஒரு லீடு தான். அதை வைத்து இன்றைக்கி கண்டென்ட் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கணிக்கிறாங்க. ஏன்னா ட்விட்டரில் காலிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் இந்த டாபிக் தான் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிக் பாஸோடைய முதல் குறும்படம் இதுவாகத்தான் இருக்குமா அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி. ஏன்னா பிக் பாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து குறும்படம் அப்படின்றதே ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டு. அதையும் 50 நாள் வரைக்கும் போடாமல் இருக்கிற ஒரே சீசன் இந்த சீசன் தான் அப்படின்றதுனால இன்றைக்கி சும்மா சிறப்பாக குறும்படத்தை போட்டு விடுவோமா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதிக்கு அவன் டேக் பண்ணி ஓடுறியா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் குறும்படத்தில் சாச்சனாவும் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. ஸோ ஜாக்வலின் சௌந்தர்யா மட்டும் விட்டுடுங்க, மிச்சம் எல்லாருமே வந்து சேர்ந்து திருட்டு பிரியாணி கழகம் அப்படின்ற மாதிரி ஒன்று கழகம் வந்து ஓப்பன் பண்ணி நைட்டான பிரியாணி சமைச்சு சாப்பிட்டாங்க. சரிங்களா? அதுலேயே அருண், விஷால், ஆர்ஜே ஆனந்தி, அன்ஷிதா, தர்ஷிகா இவங்கெல்லாம் வந்து கூட்டு சாச்சனா 6 பேர். நேற்று ஃப்ரைட் ரைஸில் வந்து சாச்சனா விட்டுட்டாங்க. ஏன்னா ரோஸ்ட் நடக்க போகிறது அன்றைக்கி கிடையாது, ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் ரோஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ சாச்சனா நீ வெளியே போயிருமா, அப்புறம் ஒன்று கேட்குற மாதிரி யாரும் நம்ம பிரியாணி கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இப்போது இந்த திருட்டு பிரியாணி டாஸ்க் வந்து இவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்களே, இது ஒரு கண்டென்ட்டுக்கு பண்ணுறாங்க. சரி என்ன பண்ணுறா மாட்டின்டா வேறு மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணலான்ட்டு. இது வந்து எப்படியோ முத்துக்குமரன் காதில் போயிடுச்சு. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் தூங்கின பிறகு அடுப்பை பற்ற வச்சு பிரியாணி பண்ணி விஷால் வந்து திருடுற வேலையை பார்ப்பான். சரியா? கட்டிங் வேலை வந்து ஆர்ஜே ஆனந்தி, தர்ஷிகா, அப்புறம் அன்ஷிதா வந்து சமையல். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க, யாருக்கும் தெரியல நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் முத்துக்குமரனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. சரியா? யாரோ சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டாங்கன்ட்டு. உடனே முத்துக்குமரனுக்கு ரொம்ப கோவம். மஞ்சரிட்ட வந்து ஒரு நாள் பேசும்படி சொல்லிட்டான், இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் பொதுவான ரேஷனிங், எல்லாத்துக்கும் வந்து உணவு, அது இவங்க இஷ்டத்துக்கு வந்து செஞ்சிடறாங்க, இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்பார். இது வந்து இப்படி விளையாடக்கூடாது, அப்புறம் எல்லாருக்கும் வந்து அது ஒரு அநீதி அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பார். சரியா? மஞ்சரிக்கிட்ட. அதுக்கடுத்து இதை விட்டுருவாங்கன்னு நினச்சேன். சரி கண்டென்ட்டு ஓகே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து விஜய் சேதுபதி நீங்கள் வந்தாருன்னா ராஜாராங்கம் டாஸ்க் பற்றி என்ன பேசுவீங்க? ஒரு வெண்ணையும் பேச முடியாது. ஏன்னா அதுவும் வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பற்றி பேசணும் அப்படின்றதற்காக திருட்டு ஃப்ரைட் ரைஸ் அப்படின்ற கண்டென்ட் வைப்போம். ஏன்னா அதில் அந்த பொண்ணு இல்லை சச்சனா. ஸோ சச்சனா வந்து அங்கே சைடு போன உடனே இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா நைட் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் தூங்கின பிறகு இவங்க பொத்திட்டு வெளியே படுத்துடுறாங்க. யார்? தர்ஷிகா எல்லாருமே இந்த சமைக்கிற கேங்கு வெளியே படுத்துட்டு ஒன்று ஒன்றா திறந்து பார்க்குறாங்க, எவ்வளோ வரானா தூங்கிட்டானான்னு பார்த்துடுறானுங்க. ஸோ அதுக்கு வந்து ஆளை வைக்கிறதுக்கு கரெக்டாக ஆர்ஜே ஆனந்தி வந்து ப்ளஸ் நம்ம தர்ஷிகா இவங்க 2 பேரும் வந்து காய்கறி கட் பண்ணுறதுக்கு உள்ளே போயிடுறாங்க. அன்ஷிதா வந்து சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுது. விஜய் விஷால் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருடி கொடுக்குறது பாய்ஸ் டீம்லேருந்து தெரியும். ஏற்கனவே பாய்ஸ் டீம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் டீமுக்கு நேற்று சமைச்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதிலே பாதி போயிடுச்சு அரிசியெல்லாம். இன்றைக்கி காலைல முத்துக்குமரன் நோட் பண்ணிட்டாங்க, என்னடா அரிசி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. புரியுதா? இதை வந்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனையாக கொண்டு வரும் பொழுது இன்றைக்கி வந்து வெடிக்கும் கண்டிப்பாக. அப்போ என்னன்னு பேசும்போது எல்லாம் நடிப்பாங்க, அப்படியே ஒன்று இந்த ஒரு குறும்படம் பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி நல்லா கட் பண்ணி அழகாக மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி அந்த குறும்படத்தை போட்டு சும்மா விட்டு கிழிக்குவதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களே டேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். சரியா? இப்போ இதில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா விஷால் வந்து பாய்ஸ் டீம்லேருந்து திருடி கொடுக்க கட்டிங், வெஜிடபிள் கட்டிங் ஒரு 2 பேர் சமைக்கிறதுக்கு அன்ஷிதா, அடுத்து அதை வெளியே கொண்டு வந்துட்டு அருண் எவனா உள்ளே வரான் போகிறான் அப்படின்னு பார்க்குறதுக்கு அருண். ஸோ எல்லாம் எவனா வரானா என்ன பண்ணுறான் அப்படி வந்தால் அவளை அலர்ட் பண்ணுறதுக்கு டக்குன்னு நைட்டில் திடீர்னு ஒருத்தர் எந்த மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு வந்து அருணுன்னு சொல்லிட்டான். உடனே எல்லாருமே வந்து அடுப்பு அப்படியே போட்டு கீழே போயிட்டாங்க, அந்த கிச்சனுக்கு கீழே வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ மேலே வந்து பார்க்கும்போது அடுப்பு எரியுதா அதெல்லாம் தெரியாது இல்லை, எவனும் இல்லைன்னு சொல்லி தூங்கிடுவாங்க திருப்பி. அந்த ஒரு பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஆனால் இப்படிப்பட்ட கேடுகட்டத்தனமாக ஒரு தடவை பண்ணால் கண்டென்ட் ரைட்டு, 2வது தடவை பண்ணி மாட்டினா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாட்டினா பரவாயில்ல அப்படிங்குது அன்ஷிதா, மாட்டினா தான் அவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின்ட்ட போய் பிரியாணி சொல்லிடாதீங்க, அவள் ஆண் வருவா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் கேவலமாக இல்லையா? எல்லாரும் தான் பிரியாணினா வாயை பழப்பாங்க, நீ மட்டும் திறக்க மாட்டியா அன்ஷிதா, மூஞ்சு முகரையும் பார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக விஜய் சேதுபதி இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணணும். பிக் பாஸோடைய முதல் குறும்படம் போடுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம். குட் பை.